சுசீலா அம்மாவோட உடல்நலம் குறித்து மனோ அவர்கள் சமீபத்தில் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் சுசீலா அம்மாட்ட தான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட இசையில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவோட இசையிலே கலந்த ஒரு குரல் தான் சுசீலா அம்மா. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, ஹிந்தி அப்படின்னு பல்வேறு மொழிகளில் பாடல்கள் பாடி மிகப்பெரிய ஒரு சாதனை புரிஞ்சு நேஷனல் லெவல்லாம் கூட சிங்கிங்னு ஃபர்ஸ்ட் வாங்கினோம் இவங்க தான். உடல்நல குறைவு காரணமா இப்ப சினிமா துறையும் சரி, அதே போல பாடல்கள் துறையும் சரி, அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, ஓய்வெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஜூன் மாதம் கூட அவங்க காணிக்கை செலுத்தி இருந்தாங்க திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு அவங்களோட முடிய ரொம்பவே நல்லபடியா இருந்து வந்துட்டு இருந்த இந்த ஒரு நிலையில சுசீலா அம்மாவுக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. உடனடியாக சுசீலா அம்மாவை பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிஷன் போட்டிருக்காங்க. அங்க அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்துச்சு. சுசீலா அம்மா திடீர்னு உடல்நல குறைவு காரணமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பதட்டம் தொத்திக்கிச்சு. ஏன்னா அவங்களுக்கு வயசும் கூட இருக்கு. திடீர் உடல்நிலை காரணம் அப்படிங்கிறது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால ரசிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஒரு மெம்பரா மனோ அவர்களுமே இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. சுசீலா அம்மா பாடல்களெல்லாம் நான் கேட்டு தான் வளர்ந்தேன். அவங்களோட மிகப்பெரிய ஒரு ரசிகன்னா அம்மாவுக்கு திடீர்னு உடல்நலம் முடியலன்னொன்னே எனக்கு கையும் உடலை காலும் உடலை. உடனடியாக நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அம்மா இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்களாம்மா. சடனாக ஏதோ வயிற்று வலி வந்திருக்கு, பட் இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க. கூடிய சீக்கிரமே டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அம்மா கிட்ட நான் ஃபோன் பண்ணியே பேசினேன். அவங்க ரொம்பவே நலம். அவங்களோட குரல் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் அமைதியானேன் அப்படின்னு அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் டாக்டர்ஸ் தரப்புல இருந்துமே என்ன வந்திருக்கு அறிக்கை அப்படின்னா, அவங்களுக்கு சடனாக வயிற்று வலி வந்துச்சு, ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இப்போ அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அறிக்கை வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுசீலா அம்மாவோட ரசிகர்கள் எல்லாமே சாந்தமாகி இருக்காங்க. அவங்க நல்லபடியாக ஸ்பீடி ரெக்கவர் ஆகி மறுபடியும் அவங்க எப்பவும் போல நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் விஜயோட நண்பரான சஞ்சீவ் அவர்களை பற்றி பேசியிருந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. கீர்த்தி அவர்கள் சமீபத்தில் ரகுதாத்தா அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷனில் அவங்க இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் விஜய் சார்கிட்ட கூட ரொம்பவே க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக பேசிடுவேன். ஆனால் அவரோட ஃப்ரெண்டான சஞ்சீவ் அவர்கள்ட்ட நான் அப்படி பேசினதே கிடையாது. எப்போதுமே ஒரு பதட்டத்தோட பயத்தோட சார் அப்படின்னு தான் பேசுவேன். அவங்க ஒய்ஃப் கூட என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் இந்த பயம் பயப்படுற அப்படின்னு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு மரியாதை தான். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட உரிமையோட சண்டை போட்டாரு. உன்னை யார் வெயிட் லாஸ் பண்ண சொன்னது? நீ அப்போ இருந்தப்ப தான் நல்லா இருந்த, இப்போ நீ சரியே இல்லை, ஏன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு திட்டினாரு. அந்த ஒரு உரிமை எல்லார்ட்டையுமே நமக்கு வராது. அவர் எனக்கு கொடுத்தாரு. அவர் மேலே எனக்கு அளவு கடந்த அன்பும் மரியாதையும் இருக்கு. அதனால தான் இப்பயும் அவரை நான் சார்னு மரியாதையோட கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சஞ்சீவை பற்றி ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. நீங்கள் ரகுதாத்தா பார்த்தீங்களா? ரகுதாத்தா படம் எப்படி இருக்கு? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.